நீங்கள் பிஎஃப் அக்கௌண்ட் லாகின் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு எரர் வருதா? இன்வேலிட் யூஏஎன் பாஸ்வேர்டு அப்படின்ட்டு. இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். யூடியூப்பில் இந்த ஒரு விஷயத்தை யாருமே சொல்ல கிடையாது. ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணலாம். உங்களோட பே ஸ்லிப்பில் பார்த்தீங்கன்னா யூஏஎன் நம்பர் இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏதாவது ப்ரௌசரில் போயிட்டு இபிஎஃப்ஓ அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் கார்னரில் பாருங்கள், உங்களுக்கு இ பாஸ்புக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி டெஸ்க்டாப் சைட் ஆனில் இல்லைன்னா அதை ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் யூஏஎன் பாஸ்வேர்டு அப்படின்ட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் யூஏஎன் என்னவோ அதை டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டும் டைப் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டர் கேப்சா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் கேப்சா கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு நான் டெமோ காட்டுறேன். பாஸ்வேர்டு கரெக்டாக தான் நான் என்ட்ரு பண்ணுறேன். அப்படி இருந்தாலும் எனக்கு பேஜ் ஓப்பன் ஆகாது. நீங்களே பாருங்கள், இன்வேலிட் யூஏஎன் பாஸ்வேர்டு அப்படின்ட்டு ஷோ ஆகும். ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கார்னரில் எல்லோ கலரில் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுதான். ரிட்டன் நான் அகைன் கேப்சாவும் என்ட்ரு பண்ணுறேன். ஸோ மறுபடியும் என்ட்ரு பண்ணாலும் தப்பாக தான் காட்டுது. ஸோ ரிட்டன் நான் பாஸ்வேர்டை ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு ரிட்டன் பாஸ்வேர்டை நான் என்ட்ரு பண்ணிடுறேன். அதே போல் கேப்சாவும் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ட்ரு பண்ணுறேன். சைன்இன் கொடுத்தோம்னா ரிட்டன் லாகின் ஆகவே ஆகாது. ஸோ இந்த ஒரு ஆப்ஷனில் தான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தேன். ஸோ அதே போல் பேக் ஆன்லைன் கிளைம் அப்படின்ட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு என்டர் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பாருங்கள், உங்களுக்கு யூஏஎன் பாஸ்வேர்டு அப்படின்ட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் சேம் அதே போல் யூஏஎன் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கிறேன். சேம் கரெக்டான பாஸ்வேர்டு என்னவோ அதையே நான் என்ட்ரு பண்ணிவிட்டு சைன்இன் கொடுக்குறேன். சைன்இன் ஆகாது, பாருங்கள் நீங்கள் வேணாம். சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எரர் வருது பாருங்கள். ஸோ அகைன் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சேம் பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணாலும் சரி, இல்லைனா அங்கே கிளிக் ஹியர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேம் பேஜுக்கு வந்துடலாம். ஸோ மறுபடியும் நான் இதில் யூஏஎன் நம்பர் பாஸ்வேர்டும் யூஏஎன் நம்பரும் நான் கரெக்டாக தான் கொடுக்குறேன். இருந்தாலும் எனக்கு ஓப்பன் ஆகாது. ஸோ இது ஒரு சின்ன ட்ரிக் பண்ணாலே போதும், நம்ம ஆட்டோமேட்டிக்லி இந்த ஒரு ப்ராப்ளத்தை சரி பண்ணிடலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இப்போ இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ப்ரூஃப் காட்டியிருக்கேன். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் ரிட்டன் லாகின் பண்ணேன், அப்பயும் எனக்கு வரல. இப்போ எப்படி நம்ம இந்த ஒரு விஷயத்த சால்வ் பண்ணுறதுன்னு அப்படின்னு பார்ப்போம். ஸோ உங்கள் மொபைலில் இருக்க செட்டிங்கை ஓப்பன் பண்ணிட்டு மொபைல் நெட்வொர்க் ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த இன்டர்நெட்டில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்களோ அந்த இன்டர்நெட்டை கிளிக் பண்ணி அதில் 5G அப்படின்னு இருந்ததுன்னா 4Gக்கு ஸ்விட்ச் பண்ணிடுங்க. ஸ்விட்ச் பண்ணிவிட்டு சேம் நம்ம இபிஎஃப்ஓ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அழகாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்லி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பாருங்கள், நான் யூஏஎன் டைப் பண்ணிக்கிறேன், பாஸ்வேர்டும் டைப் பண்ணிக்கிறேன். கேப்சா என்ன இருக்குதோ அதை நான் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்லி பாருங்கள் ஓப்பன் ஆகும் பேஜ். எந்தவித எடிட்டும் கிடையாது இந்த ஒரு வீடியோ. ஸோ இது பார்த்திங்கன்னா ரா ஃபுட்டேஜாக தான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ லைவ் ப்ரூஃபாகவும் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்லி இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். 4Gயில் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்லி ஓப்பன் ஆகுது. ஸோ உங்கள் மொபைல் இன்டர்நெட் நெட்வொர்க் பார்த்திங்கன்னா 5Gயில் இருந்ததுன்னா ஓப்பன் ஆகாது. ஸோ இதுதான் ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஎஃப் ரிலேட்டட் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை பண்ணிடுங்க.